ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனுடைய சீட்டிங் ஃபேன்ஸு பார்ட் 8 ஓகேவா. லாஸ்ட் பார்ட்டை நம்ம எப்படி என் பண்ணிக்கோனாக்கா, நம்ம ஜிம்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ இதை நினச்சி பயப்படாத, நான் இருக்கேன், எனக்கு தெரியும் உனக்கு என்கிட்ட கேட்க வேண்டிய நிறைய கொஸ்டின் இருக்குது சொல்லிட்டு கேள்வி கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் நான் சீட் பண்ண மட்டும் நினைக்காத, நான் சீட் பண்ண மாட்டேன் உன்னை சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க. இதோட என் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டிப்பாக பண்ணிக்கிறேன்டா. இப்போ நம்ம டே ஜிம் இருக்காங்க. இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, கிட்ட வா கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் ஏறி ஜிம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, பாரு 1 வீக் ஒன் லீவ் இருக்குது, அம்மா நீ அங்கே ஒர்க் பண்ணி ஆகணுமா அப்படி கேட்குறாங்க. பட் ஆமாப்பா, நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன், ஒரு இன்னும் 2 இயர்ஸுக்கு நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஜாப் கேன்சல் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது, சரி ஓகே, எனக்கு சயின்டிஸ்ட் இல்லை, அவர் சாதாரணமாக ஜாப்பாக ரிசைன் பண்ண முடியாது. ஒன்று அவங்களா இவங்க தான் மிஸ்டேக் பண்ணி டெர்மினேட் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா இவங்களாம் வந்துட்டு இவங்க ஏதாவது சுச்சுவேஷனால அப்படி அவங்க வந்துட்டு வந்தால் தான் விட்டு ஏன்னா இப்போதைக்கு டே நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ டேவால் வர முடியாது. எனக்கு மேபி அவருக்கு ஹெல்த் வாய்ஸ் ஏதாவது சரியில்லைனாக்கா ஜாப் ரிசைன் பண்ண முடியும். அப்படியே இதுமாதிரி ஒரு ஆக்டிவாக நார்மலாக இருக்கார் இல்லையா, அந்த ரீசன் எதுவும் பண்ண முடியாது. இப்போ டே அப்போ பார்க்குறாங்க, சரி ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஓகே இப்போ நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. பாரு 1 வீக் ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ண சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கம்ஃபர்ட் பண்ணுறேன் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க, ஏதாவது ஜஸ்ட் கிளம்புறாங்க, கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம்மில் அப்பா வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, பா சொல்கிறாங்க, என்னாச்சுப்பா ஏன் டூ டேஸ் என் குழந்தை அப்செட்டாக இருக்குது சொல்கிறாங்க. மேரேஜ் கூட சரி ஸ்மைல் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. இல்லைப்பா அது கொஞ்சம் டயர்டு சொல்கிறாங்க. என்னாச்சு டயர்டாக இருக்குது ஏன் அப்படி கேட்குறாங்க. அதே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக பண்ணலாம் சொல்கிறாங்க. இதுக்கு தான் சொல்லிட்டு ஓகே ஒர்க் ஹெவியாக பண்ணக்கூடாது சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம இந்த பாருப்பா 1 வீக் டே இங்கே கூட இருக்க போகிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் அவங்க போயிடுவாங்க இல்லையா, அதனால டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகே 1 வீக் ஆஃப்டர் நான் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அதான் சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் எல்லாருக்கும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிளம்ப பாய் சொல்லிட்டு இப்போ கரெக்டாக நம்பிச்சுன்னு ஜின்னு அப்புறம் ஜேஹோப்பு காய் நடக்க விடுறாங்க. இப்போ பாருங்கள் சரி 2 பேர் பார்க்குறாங்க. எதாச்சும் ஒரு பண்ண வேணாம் ஓகேவா, இப்போ எதாச்சும் ஒரு பண்ண வேணாம், கேட்டுப்படி நீங்களும் அவங்க சரி வந்துருக்கு. அவங்க உங்கள் லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு மேபி மிஸ் நீங்கள் தான் இருந்துச்சுனாக்கா சரி பண்ணிக்கோங்க. ஆனால் லைஃப் வந்து பெரிய மட்டும் நினைக்காதீங்க சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி ஒரு வேலை பையன் சீட் பண்ணா நினச்சிட்டு டே நினச்சிட்டா டே வந்துட்டு சீட் பண்ணா நினச்சிட்டு புரியுற மாதிரி ஆட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஹஸ்பண்ட் ஆட்டி விட்டு தர மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, அவ்வளோ பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் ஆமாம் சொல்கிறாங்க. இது கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க டேக்கு ரொம்ப ஹாப்பி மனசுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குற சரி ஓகே 1 வீக் ஆஃப்டர் நம்ம மீட் பண்ண டே சரியா சொல்கிறாங்க. நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க பாய் சொல்லிட்டு. ஜிம்மின் டே ஒருத்தர் மாதிரி பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க போலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் டே அவர் லக்கேஜ் எடுத்து காரில் வைக்கிறாங்க. ஜிம்மின் 2 பேர் வீட்டு வந்துருக்காங்க. ஜிம்மில் விட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மின் 2 பேருக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு டயர்டாக சொல்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் வேலை போகிறாங்க. இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. டே அதே ரூமில் தான் வராங்க. ட்ரெஸ்லாம் அடிச்சு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம் குளிச்சுட்டு வந்து வெளியே உட்காராங்க. டே பார்க்குறாங்க உட்கார ஜிம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிம் வந்துட்டு பெட்டில் உட்காராங்க. டே ஜிம் டேரேட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ வந்துட்டு எவ்வளோ கோவமாக இருப்ப, வெளில மற்றவங்கள்ட்ட காமிச்சிக்க மாட்டேன், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு கோவமாக தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட இப்படி பண்ணீங்க ஏன் டீச்சர் அங்கே பாரு ஜிம் சத்தியமாக சீட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக அங்கே மேரேஜ் வரைக்கும் சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு போயிருந்தேனாக்கா கண்டிப்பாக நான் உனக்கு தேடி வந்திருக்க மாட்டேன் சரியா, நல்லா யோசிச்சு பாரு, நான் வந்துட்டு அப்படி மேரேஜ் பண்ணி போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் போனீங்கன்னு கேட்குறாங்க. பட் நடந்தாலும் சொல்கிறாங்க. ஜவுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம பிளேஸ்க்கு போகலாம் கூட்டிகிட்டு போனது, அங்கே போய் தான் மேரேஜ்னு சொன்ன விஷயம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் டே 7 இயர்ஸ் நீங்கள் அவங்க லவ் பண்ணிட்டீங்க, அவங்க மேலே லவ் எப்படி உங்களுக்கு போணுச்சு எப்படி கேட்குறாங்க. 3 மந்த்தாக அப்படி என்ன பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பிகாஸ் ஓவர் மை டெஸ்டினி சொல்கிறாங்க. எனக்கு புரியல, நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க நான் டெஸ்டினி சொல்லிட்டு, நான் எப்படி உங்கள் டெஸ்டினியாக இருக்க முடியும், ஜஸ்ட் 3 மந்த்து நாங்கள் நம்ம பார்த்து சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் இப்போ சொன்னால் நீ நம்பி வச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையான விஷயமே தான், கண்டிப்பாக நம்பி சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. செகண்ட் சொல்லிட்டு லக்கேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஜிம்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க உனக்கு கிஃப்ட் நான் சொன்ன அன்னைக்கு காரில் போகும்போது சொல்கிறாங்க 1 வீக் பிஃபோர் நம்ம டேஸ் இருப்பாங்க ஜிம்முக்கு கூட காரில் போகும்போது மேரேஜ் வெட்டிங் நைட் அன்றைக்கி ஒரு கிஃப்ட் தரேன் சொல்லிட்டு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் பார்க்குற மைண்ட் செட்டில் இல்லை டே சொல்கிறாங்க. இல்லை ஜிம் இது பாரு அவனுக்கு புரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி ஓகே சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வாங்கி ஜிம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் உடன் பாக்ஸ் இருக்குது. அந்த உடன் பாக்ஸ் ஓப்பன் பார்த்தாக்கா ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பாக்ஸை பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது ஞாபகம் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இது என்னோட கண்டென்ட் அப்படி சொல்கிறாங்க. நான் மிஸ் பண்ண என்னோட கண்டென்ட் சொல்கிறாங்க. இது எங்கே மிஸ் பண்ணிப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. இது எப்படின்னாக்கா நம்ம ஊரில் இருக்கிற காஷ்மீர் சிம்லா மாதிரி ஒரு பிளேஸ் தான் ஓகேவா, ரொம்ப சில்லுன்னு இருக்க ஒரு பகுதி. ஏன்னாக்கா மிலிட்ரி சர்வீஸ் அங்கே தான் எப்படின்னாக்கா அது பார்டர் அங்கே ஒரு அதுவும் கண்ட்ரியோட பார்டர் இருக்கும். பார்டரில் தான் அந்த பிளேஸ் இருக்குது. அங்கே ஜிம்ல டூர் போயிருப்பாரு. இப்படினாக்கா ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ட்ரிப்பு போயிருப்பாங்க. அந்த ஸ்கூல் ட்ரிப் போயிருப்பாங்க. அதில் தான் ஜிம்ல அங்கே கண்டென்ட் மிஸ் பண்ணிப்பாரு. அதுவும் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் அவர் வந்து எப்படின்னாக்கா ஒரு வீடியோ ஆபத்து இருந்திருக்கும். அவர் வந்து ஆல்மோஸ்ட் மயங்கிருப்பாரு. அந்த டைமில் ஒரு சோல்ஜர் தான் சர்வ் பண்ணதான் அவங்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஒரு சோல்ஜரும் சர்வ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம் தொட்டு பார்த்துருப்பாங்க. நெக்கில் வந்து செயின் இல்லைன்னு சொல்லிட்டு அது மிஸ் ஆயிருக்கு சொல்லிட்டு எங்கே அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு மட்டும் தெரியும். ஆனால் எங்கே மிஸ் ஆனிச்சு எங்கே யார் இருக்காங்கன்னு தெரியாது அவருக்கு.
இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இந்த பேண்ட்டு நான் 10 இயர்ஸ் பிஃபோர் சொல்லிட்டாங்க. 10 இயர்ஸ் பிஃபோர் நீ தொலைச்சி அந்த பேண்ட்டு சொல்கிறாங்க. இது உங்ககிட்ட அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பட்டனும் இருக்குது. இது சொல்கிறாங்க சோல்ஜர் ஷர்ட்டோட பட்டன் தான். இப்படியே பார்க்குறாங்க. இது என்னோட ஷர்ட் பட்டன், இது உன்னுடைய பேண்டன் அப்படி சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அன்றைக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்னை சேவ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன டே சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் உன்னை சேவ் பண்ண சொல்லிட்டு நான் தான் ஜிம்மில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் நம்பவே முடியல. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜிம்மோட ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜிம்மோட அந்த அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ தான் நம்ம ஜிம்முக்கு சாமா இருந்திருப்பாங்க. ஜிம்முக்கு ஸ்கூல் படிக்கும் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஜானு. அந்த ஜான் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா ஒரு பேண்டன் வந்து கண்டிப்பாக அந்த பாசங்க தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னாக்கா அந்த பேண்டன் வந்து மாட்டிருக்கலையா அப்போ ஜிம்ல அந்த பேண்டன் கொஞ்சம் இருக்கிறப்போ நம்ம ஜிம் நெக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக கிராக் மாதிரி ஆயிருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு அந்த சோல்ஜர் கிட்ட தான் செயின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டாக்கா அங்கே பாரு ஒரு நெக் வந்து கிராக் இருக்குது. செயின் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அப்படியே வந்துட்டு கட்டிக்கிற கண்டிஷன் அந்த இடம் சுற்றி அந்த சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கும். ஜிம்மில் சர்வ் பண்ணிட்டு போகிறதுக்காக போயிருப்பாரு. அப்போ பேண்டன் வந்து மாட்டி இருந்திருக்கும் ஷர்ட் பட்டனில். அவர் எடுத்து டைப் பண்ணி போட முடியாமல் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் பிடிச்சி எடுத்து பாரு பேண்டன் ஷர்ட் பட்டனோட வந்திருக்கும். இப்போ நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த சோல்ஜர் கிட்ட தான் அவங்க கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் தான் சோல்ஜர், நான் தான் சோல்ஜர். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு நேம் எதுவுமே தெரியாது ஜிம்மி. உனக்கு ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்த்தேன். உனக்கு எப்படி சர்வ் பண்ண தெரியல. எனக்கு ஒரு ப்ரீத் இல்லாமல் போயிடுச்சு. ஆர்டிஃபிஷியலாக எனக்கு வேறு வழி தெரியாமல் உனக்கு ஹார்ட் அந்த ப்ரீத் கொடுத்தேன். உனக்கு ஆக்சிஜன் கொடுத்து உனக்கு காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் நான் இருந்தேன். நானும் அதை கொடுத்தேன் உனக்கு. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பர்சன். அது ஆர்டிஃபிஷியல் தான் சரியாக சொல்கிறேங்க. நான் உனக்கு அப்படி தான் கெஸ் பண்ணேன். உனக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், ப்ரீத் வர வைக்கணும். இல்லை எனக்கு ஒரு ஆளுக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு மூச்சு இல்லாமல் இருந்துச்சு. அந்த செகண்ட் நான் காப்பாற்ற மட்டும் நினச்சி தான் ஒரு ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நினச்சி பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு கொடுத்தனாலே என்னவோ எனக்கு உனக்கு உண்மையில அப்புறம் ஃபீலிங்ஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தது அந்த சுச்சுவேஷன் தெரியும். அப்புறம் சுச்சுவேஷன் இல்லாத செயின் என்கிட்ட வந்தது. என்னால் ஒரு செயின் வந்துட்டு கொடுக்க முடியல. உன்னோட டீச்சர்ஸ் அதில் வந்துட்டாங்க. அங்கே பாம்பு பிளாஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் அந்த இடத்துல மற்றவங்க போய் ரெஸ்க்யூ பண்ணி ஆகும். அதனால் உங்கள் டீச்சர்ஸ் தான் கொடுத்தேன். உங்கள் டீச்சர்ட்ட சொன்னேன் இந்த பையனுக்கு கொஞ்சம் எதுவும் இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு. அப்போ தான் உங்கள் ப்ரீத் வந்துச்சு. நீ கரெக்டாக கொஞ்சம் காஃப் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் உங்கள்கிட்ட அமௌண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் நான் உன்னை பார்த்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் பார்த்தீங்க தெரியுமா நம்ம பிளைண்ட் டேட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் நான் உன்னை பிளைண்ட் டேட்டா பார்த்து செகண்ட் டைம். அப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் டே ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டா தெரியுமா. எனக்கு எந்த அதற்கு எனக்கு ரஷ் இல்லை அப்படி எதுவுமே இருந்தது. என்னை ஃபஸ்ட்டு கிஸ் நான் ஷேர் பண்ணதுனாலையும் நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தேன். எனக்கு நீ அந்த வழியை வரும்போது உன்ட்ட சொல்லி நினச்சாங்க. ஆபத்து இருக்காங்க வந்துட்டு மேம் பிளாஸ்ட் ஆக்சுவலி உன்ட்ட சொல்ல முடியாமல் இருந்துச்சு. எனக்கு சிக்னல் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. நீ வந்துட்டு உன்னை அப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் மைண்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். அந்த இடத்துல பாய்சன் பாக் போட்டாங்க. நல்லா மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு வேறு ஒரு பிளேஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டு உனக்கு அந்த ப்ரீத் கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்து ஃபஸ்ட்டு செகண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் யாருக்கு வேறு ஒரு அட்ராக்ஷன் எனக்கு மேலே வந்துச்சு. ஆனாலும் சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் நான் யோசிக்கக்கூடாது. உனக்கு பேர் கூட தெரியாது. நீ வந்து ஸ்கூல் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸ்கூல் ட்ரெஸ் மேலே ஒரு சட்டை தான் போட்டிருந்தேன். நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். நான் ஞாபகம் எனக்கு தூங்கவே திரும்ப 1 வீக் நான் ரொம்ப டிஸ்டாக் ஆகிட்டேன். எனக்கு லாஸ்ட் வீக் அது என்னோட டியூட்டி எண்ட் ஆகுது. அப்போ தான் லாஸ்ட்டாக நான் பார்க்கவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் நானும் பிளேஸ் விட்டு போயிட்டேன். நீ யார் எங்கிட்ட வந்து எதுவுமே தெரியாது. நீ ஒரு ஸ்கூல் பையன் மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி ஒரு ட்ரிப்புக்காக வந்து மற்றபடி உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என் மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிட்டேன். ஒவ்வொரு டைமும் நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன். அவனை கிஸ் பண்ணது டீப்பாக கிஸ் பண்ணி தான் உனக்கு ப்ரீத் கொடுத்தேன். ஆனால் என்னமோ எனக்கு அது எப்படின்னு தெரியாது. எனக்கு ஒரு மேலே எனக்கு தனி ஃபீலிங்ஸே வந்துருச்சு. அது தப்புனே தெரியும். ரொம்ப சின்ன பையன் நம்ம போய் இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே எத்தனை டைம் என் ஃப்ரெண்டு ரொம்ப திட்டுவான். அவன் பேர் காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் மார்னிங் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் நான் மார்னிங் நான் பேசுகிறேன். அவன் தான் காய். அவன் வந்துட்டு என்னட்ட சொல்லுவான். அவனும் நடந்து ஒன்றா இருந்து அவனும் அந்த இடத்துல பேச அவனை பார்த்து அவனை சொல்கிறாங்க. எனக்கு அவனும் நடந்து ஃபஸ்ட்டு வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன இந்த ஆமாம் அவனும் நடந்து அவனை தூக்கிட்டு போகணும். ஃபஸ்ட் நான் அவனை போயிட்டு உனக்கு ப்ரீத் கொடுக்குற ரீசன் தான் அவனுக்கு சரி போயிட்டு அவன் வேறு ஒரு பர்சன் சர்வ் பண்ணுறா ட்ரை பண்ண அவனும் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் அப்போ வந்துட்டு சொன்னாங்க பார்த்து பையன் நினச்சிருக்கா தப்பு. நான் சொன்னேன் அவன் சொன்னான். நான் சொன்னேன் இல்லை எனக்கு எதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை பார்த்துட்டு அவன் ஞாபகமாக இருக்குது சொல்லிட்டு நான் சொன்னேன். அவன் சொன்னான் இல்லை அவன் லைஃப்பில் நான் ரிட்டர்ன் மீட் கூட பண்ண மாட்டேன். அந்த பையன் எங்கே இருந்தானு கூட தெரியாது. நீ அந்த பையன் மோன் பண்ண சின்ன பையன் எவ்வளோ சொன்னான். நான் சொன்னேன் ஒரு விட அவன் டெஸ்டினியாக இருந்தாக்க செகண்ட் இந்த லாக்கெட் பக்கத்தில் தோணுச்சு டெஸ்டினின்னு சொல்லிட்டு இந்த பேட்டன் என்கிட்ட வந்தப்போ நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகும். அவன் வந்துட்டு சிங்கிளாக இருந்து எனக்கு நானும் சிங்கிளாக இருந்து எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாமல் இருந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தால் நான் அவனே மேரேஜ் பண்ணிப்பேன். நான் அவன்கிட்ட சொல்கிறாங்க. அவன் கூட சொன்னான் நீ பைத்தியம் ஆகிட்ட அந்த பையனை பார்த்து அப்படி அவன் சொன்னான். நான் கூட சொன்னேன் இல்லை எனக்கு அவனை பார்க்குறப்ப ஒரு ஃபீலாக இருக்குது. அவன் லைஃப் வரது எவ்வளோ நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அவன் ரொம்ப திடீர்னு தான் என்னடா பிள்ளை பேசுகிற அஷேம்லாம் சொல்லிட்டு சொன்னேன். சின்ன பையனை பார்த்து எப்போ சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டைடாக ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணேன். அதுக்கு முதல் அதை ஃபஸ்ட் டைம் மாதிரி ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த பையன் வேணும் எனக்கு தப்பு இல்லையா சொல்கிறாங்க. நான் வேணும்னு நினைக்கல. மேபி அந்த பையன் டெஸ்டினியாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நான் கேட்டேன். அவன் அப்பாவும் சொன்னான் மேபி உன் டெஸ்டினியாக இருந்தால் ரிட்டன் அவன் பார்ப்பேன் அப்படின்னா பார்க்க மாட்டேன் சொல்லி சொன்னான். நான் அதுக்கப்புறம் சரி ஓகே அதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லை. அந்த பெட்டர் மட்டும் எப்படி பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஒரு எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அப்போ ஃபீலிங்ஸ் தான் வந்துருச்சு. அப்படி இன்னும் கூட நினச்சினாக்கா எனக்கு சேராத ஒரு லவ் இருக்குல்ல சில பேர் பார்ப்போம் பிடிக்கும். ஆனால் அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இருக்காது. அவங்க நம்ம லைஃப்பில் வர கிடைக்க மாட்டாங்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி தான் நீ எனக்கு நினச்சிட்டாங்க. நான் அப்படி தான் ஒரு லவ் நான் பார்த்தேன். எனக்கு கிடைக்காத ஒரு லவ் நீ அப்படி சொல்லி நினச்சிட்டு அப்படியே தான் உன்னுடைய மெமரிஸ் கூட எனக்கு
இருந்துச்சு. அதை கிஸ் பண்ணது, உன்னை பார்த்தது, உன்னை தூக்குனது மட்டுமே எனக்கு இருந்துச்சு. அது எனக்கு தோணுது, பைத்தியக்காரன்னு தோணும். அப்படி இருந்து கூட நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் 1 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு சுகான்ற பர்சன் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அப்படி பார்க்கும்போது எனக்கு அவன்கிட்ட ஹார்ட் ஆகிறப்ப தோணும். எனக்கு ஒரு ஞாபகம் வரும். ஒருவேளை இந்த பையனை மட்டும் நான் லவ் பண்ணியிருந்தேனாக்கா, இல்லை அவன் லவ் பண்ணியிருந்தானாக்கா இப்படி இருந்து நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்திருப்போம் அப்படின்னு தோணும். எனக்கு எங்கேயோ மனசில் அப்படி தோணிட்டே இருக்கும். நீ என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கும், நீ என் பார்ட்னர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் என் மைண்டு நான் திட்டிப்பா அப்படி தப்பு அது மாதிரி கூட சொல்லிட்டு கம்பேர் பண்ண சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காத சொல்லிட்டு நம்மளோட மெமரிஸோட மட்டுமே இருந்தால் எனக்கு ஒரு மெமரிஸ் எப்பவுமே கூட இருக்கும். அதை மறக்க முடியல. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கிரஷ் ஒரு மாதிரி மைண்டில் இருப்பாங்களே, மனசுக்குள்ளே நீங்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி நீ எனக்கு இந்த மெமரிஸோட மைண்டோட அட்டாச் ஆகிட்டேன். அப்படி என் டெஸ்டினி நான் நினச்சிட்டு ஆரம்பிச்சிட்டேன். நீ அவன் கூட இருந்தாலும் இல்லாட்டி சரி என் டெஸ்டினியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். இந்த பட்டனும் இந்த பெட்டனும் ஒன்றாவே இருக்கட்டும், 2 பேரும் நேரில் தான் ஒன்றும் சேர முடியல. இதில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒன்றா வச்சுட்டேன். இந்த பாக்ஸ்குள்ளே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்போல்லாம் நான் ஒன்றா ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் அந்த இடத்துல நான் பார்ப்பேன். இது பார்க்கறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஞாபகம் வரும். கிஸ் பண்ணது அது ஃபீல் எனக்கு அப்படியே இருக்கும். அப்படியே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நான் சிவா லவ் பண்ணேன். சிவா லவ் பண்ணும்போது கூட நான் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ண நிறைய இடத்துல எனக்கு நான் எதிர்பார்த்த லவ் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் நான் பிளைண்டட் பார்ட்னர் அதாவது நான் பிளைண்டட் பார்ட்னர் பார்க்குறது முன்னாடி நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். சிவா கிட்டன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக போய் சொல்ல வேறு ஜிம் சத்தியமாக நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்து சொல்கிறாங்க. இன்சிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம், அது நியூஸ்லாண்ட் நாங்கள் போய் ஒரு ப்ராஜெக்ட் வாங்க போயிருந்தோம். அப்போ நாங்கள் ட்ரூத்தாக டேர் விளாண்டோம். அந்த டேரில் நான் கிஸ் பண்ண சொல்லி ஜம்ப் சொன்னேன். ஆண்டி சிவா கிஸ் பண்ண சொல்லிட்டு நானும் சரி ஓகே சொல்லிட்டு பக்கத்து போன ஜஸ்ட் சீக்கிரம் தான் கிஸ் பண்ண போகிறேன்னு போகும்போது நீ ஷேம்லெஸ் அப்படின்னு கேட்டாங்க. அந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப காயப்படுச்சு. எனக்கு தெரியல, நான் ரொம்ப எப்படின்னாக்கா கொஞ்சம் சென்சிட்டிவ் பர்சன். எனக்கு ரொம்ப ஹார்ட் பண்ணிடுச்சு. நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு சீக்கிரம் கிஸ் தரேன். இவன் நம்ம ஃப்ரெண்டு கூட தப்பாக நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என் பாய் ஃப்ரெண்டு நான் வந்து கிஸ் பண்ணணும்னு போகும்போது நீ ஷேம்லெஸ்ன்னு கேட்டேன். அந்த வேர்ட்ஸ் என்னமோ அது வரைக்கும் எனக்கு மற்றவங்க பார்த்து சிரிக்கிறது தப்பாக தெரியாது. ஆனால் அன்றைக்கி அவங்க சிரிச்சாங்க பாருங்க. அந்த டைம் ரொம்ப வருத்தம், ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். எனக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிட்டு நான் அந்தளவுக்கு ரொம்ப அந்தளவுக்கு இறங்கி போகிறேன். ஆனால் அப்படின்னு அப்படி நினைக்கிறாங்களா அப்படி சொல்லி எந்தளவுக்கு சீப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி தோணுச்சு. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டப்பட்டே பார்க்குறப்போ என்னட்டே சொல்லி எனக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு. அப்போ தான் எனக்கு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு சீனியர் எனக்கு கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஹெல்த்துக்காக ஒர்க் பண்ணுறவங்க அவங்க சொன்னாங்க, ஏன் பாரு இப்படி இருக்க, உன்னோட செல்ஃப் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு எதுவும் அது வரைக்கும் அன்றைக்கி இது தெரியாது. என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அன்றைக்கி அவங்க கேட்ட பர்சன் நான் மறக்க முடியல. அந்த டேக்கு அப்புறம் என்னால் அவங்ககிட்ட போனாலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன், நான் எப்படி இருக்கேன், இந்த லவ்ல என்ன எனக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்க திரும்பி பார்க்கும்போது எனக்கு எதுவுமே இல்லை. ஜிம்மில் அப்படியே சொல்கிறாங்க. நான் இறங்கி போவேன். எனக்கு பார்த்து சிரிப்பாங்க. அப்படி பெருசு தெரியல, வழியாகவே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. தன்னோட பாய் ஃப்ரெண்டே ஷேம்லெஸ்ன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஷேம்லெஸ்ன்னு சொன்னால் எப்படி இருக்கும். அவங்க தான் எதிர்பார்க்க முடியும். எல்லாத்தையும் சொல்லாத விஷயத்த கூட ஒரு ஒய்ஃப் கிட்ட பார்ட்னர் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு சின்ன விஷயத்தையும் இப்படி யோசிக்கும் போது நாளைக்கு மேரேஜ் பண்ண எப்படி இருக்கும் லைஃப் சொல்லிட்டு எனக்கு அப்புறம் என்னால் முடியல. இந்த லைஃப் செட் ஆகுன்றது அன்றைக்கே தெரியும். இந்த லவ் செட் ஆகுது, நான் எவ்வளோ சஃபர் ஆயிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு எனக்கு இந்த லவ் வேண்டாம், இவ்வளோ ஹார்ட் பண்ணுற லவ் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். டோட்டலாக 2 months ஃபைனலாக ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டாங்க. எந்த கிழிஞ்சு பண்ணல, எதுவுமே பண்ணல, தள்ளி வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அப்பா என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பினாங்க. அப்போ எனக்கு பிளைண்டட் வர விஷயம் இஷ்டம் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு அப்போ தான் மூவ் பண்ணி தான் நான் அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். பிரேக்கப் பண்ணுற விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். செகண்ட் எனக்கு எப்படின்னாக்கா எனக்கு லவ் அந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. நான் ஆல்ரெடி 7 years லவ் பண்ண பாசம் எனக்கு புரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த பிளைண்டட்ல எனக்கு தேவையான சொல்லிட்டு சரி அப்போ ஃபோர்ஸ் பண்ணாங்க பார்க்க வந்தேன். அதுவும் அப்போட ஃப்ரெண்டோட பையன். அந்த ரீசனால பார்க்கலாக்க அப்பா கண்டிப்பாக கோச்சிப்பாரு சொல்லி வந்தேன். உன்னை பார்த்த செகண்ட் அதுவுமே சொல்லுவா 2 months நான் ரொம்ப அப்செட் ஆகிற மாதிரி இருந்தேன். உன்னை பார்த்த செகண்ட் என் மனசுக்கு அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது, நம்பியோட முடியாது தெரியாது. ஆனால் என் ஸ்டமக்கில் அவ்வளோ பெட்டர் ஃபீல் பண்ண தெரியுமா. நான் எனக்கு இதுவும் என் சோல் என்கிட்ட வந்துச்சு, என் டெஸ்டினி என்கிட்ட வந்து தோணுச்சு தெரியுமா. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. ஜிம் எனக்கு ட்ரூ, இதுதான் ட்ரூ. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஜோடி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இதுவும் என்கிட்ட ஒரு வரமே என்கிட்ட வந்து வந்துச்சு தெரியுமா. எனக்கு நம்ப அதுவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு எப்படி தெரியுமா. அப்படி நீ சொல்லும்போது நான் ஒரு லவ்வுக்காக என்ன சொல்கிறேன், ஒரு பர்சன் என்னன்னு சொல்ல மாட்டேன். லவ்வுக்காக என்ன பர்சன் தான் அதுவும் நான் லவ் பண்ண பர்சன் எனக்கு அந்த லவ் கிடைக்காத போது நான் பிளைண்டடாக பார்த்த ஒரு பர்சன், அதுவும் பிளைண்டடாக நான் பார்த்த ஒரு பர்சன் யாருக்கு என்னோட டெஸ்டினி நான் யாரை எனக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பர்சன் என்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன், நீ சொல்லு, ஏன் இடத்துல நீ எதை நினைச்சுன்னு பண்ணுவேன். நீ ப்ராக்டிக்கலாக பேசு. நீ ஒரு பர்சன் ரொம்ப ரேஸாக லவ் பண்ண எனக்கு மனசு நினச்சிட்டு இருக்க. அவங்க வந்துட்டு உனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரியுது. அப்படின்னு கூட அவங்களுடைய சேராத லவ் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கா. அவங்க மைண்டில் இருக்காங்க. அவங்க நினச்சா அவங்க ஹாப்பியாக இருக்கு. அந்த பர்சன் பிளைண்டட் பார்ட்னராக வராங்க. அவங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுவோம் ஜிம் அப்படி கேட்குறாங்க. ஜிம் ப்ராக்டிக்கல் பார்க்குறாங்க. ப்ராக்டிக்கல் பார்த்தா இருந்தாலும் ஓகே தானே சொல்லுவாங்க. அதை நம்ம உண்மை சொல்லிட்டு ஏன்னா எல்லாரும் அப்படி தானே, எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ சொல்லி ஜிம் மனசார சொல்லு, ஃபேக்கப் போய் சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஆனந்தலும் அப்படி சொல்லிட்டாங்க. நீ அந்த அக்செப்ட் பண்ணி தானே நினைப்பா சொல்கிறாங்க. அதுவும் ஜிம் அந்த லவ் நான் ஹைட் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு என்னக்கா சிவா கிட்ட பிரேக்கப் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் நான் அது எனக்கு ஹைட் பண்ணிக்கிட்டே தான் தப்பு. நான் அது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஒன்று தான் ஜிம் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி அந்த 2 months பிரேக்கப் ஆகிட்டு மூவ் பண்ணியிருந்தப்போ தான் அவனை எனக்கு மூவ் பண்ணிக்கிட்டேன். என்ன அவன்கிட்ட தான் தள்ளி வந்துட்டேன். ஆனால் அவனை பார்த்ததுக்கப்புறம் அந்த டேவை மறக்க முடியாது தெரியுமா. நீ லவ் பண்ணுறது சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பி. லைட்டாக ஹக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் அப்படியே சொல்லி தோணுச்சு. இல்லை இப்போ வேண்டாம், இதெல்லாம் மேரேஜ் அன்னைக்கு சர்ப்ரைஸாக சொல்ல நினச்சேன். ஆனால் சிவா விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது நினச்சேன். எனக்கு ஒரு பயம் என்
எங்கடா ஒன்று இழந்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சா. அது இதெல்லாம் தெரிய வேண்டாம், நம்ம தெரியாமல் ஹைட் பண்ணாது மறைச்சிடலாம்னு நினச்சிட்டு தப்பு தான் ஓகேவா, மன்னிச்சுக்கோ. ஆனால் எனக்கு ஃபோன் மட்டும் நினைக்கிறது ரொம்ப லவ் பண்ணுறேன் டே, இல்லாமல் இருக்க மாட்டேன் சொல்லிட்டே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. நீ எனக்கு கிடைக்க மட்டும் நினச்சி ஜிம் இந்த 10 இயர்ஸில் 10 இயர்ஸ் ஆஃப்டர் நீ எனக்கு லைஃப்பில் வருவேன், அதுவும் எனக்கு உனக்கு பிடிக்கும், நீ லவ் பண்ணுவேன், எனக்கு நீ அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ கம்ஃபர்ட்டாக டீ அப்படி சொல்லிட்டு நீ கூப்பிட்டது என்ன மறக்க முடியாது தெரியுமா, நீ கேட்ட நீ கூப்பிட்ட அந்த வேர்ட்ஸ் என் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும், என் இயர்ஸில் இருந்துகிட்டே இருக்கும் தெரியுமா. அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. அவ்வளோ ஹானஸ்ட்டாக அவ்வளோ கேஸாக சொல்லிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியாது. ஜிம் நினச்சிருப்பாங்க தன்னை சர்வ் பண்ண ஒரு பாசனை லைஃப்பில் ஒரு டைமே பார்த்துட மாட்டேமா சொல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த பிளேஸில் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் சோப் பண்ண முடியாது சொல்லிட்டு எனக்கு அவங்க வந்து பாய்சனுக்காக வந்து அட்டாக் ஆகிருக்கும். ஆனால் டே வந்து ஜிம்மில் கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் எனக்கு ஜிம்முக்கு ஆல்மோஸ்ட் சுத்தம் வாங்கியிருப்பாரு மூச்செல்லாம் போயிருக்கும். காய் சொல்லிப்பாங்க ஐயோ இந்த பையனுக்கு எதுவும் ஆயிடுச்சு தான் சொல்லிப்பாங்க. டே பார்க்குறாங்க அப்புறம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் தள்ளி போச்சுட்டு அவரே இது பண்ணியிருப்பாரு. இப்போ அதான் கிஸ் பண்ணிப்பாரு, அவ்வளோதான் ப்ரீத் வந்து அப்படி கொடுத்துருப்பாரு, கிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் டேவ் பார்த்துருக்காங்க, டேவ் கம்ஃபர்ட் இயர்ஸ் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு ஜிம் டேவ் எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்முக்கு என்ன பண்ணது ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்து அமைதியாயிட்டாங்க. ஜிம் அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தன்னை ஒரு டைமாவது அவர் வந்து பார்க்கணும்னு நினச்சிருப்பாரு. தன்னை சர்வ் பண்ண ஒரு பாசனை லைஃப்பில் ஒரு டைம் பார்க்கணும் தேங்க் பண்ணி நினச்ச ஒரு பாசன் தான் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் லெவலில் சஃபரான ஒரு பர்சன் இந்த லெவல் தொலைக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜிம்மில் பிரேக் பண்ண முடியல, இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு தேங்க்யூ சோல்ஜர் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சோல்ஜர், எனக்கு அது லைஃப்பில் ஒரு டைம் உங்களை பார்த்துட மாட்டேன்னு நினச்சி, ஆனால் எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது, ஆனால் என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கும் என்ன சர்வ் பண்ண அந்த பர்சனை ஒரு டைம் பார்த்துட மாட்டேமா தேங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியாதா, என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியல, எனக்கு அங்கே யார் நாங்கள் என்ன சொல்லி எதுவுமே தெரியல, உங்களை பற்றி சின்ன குழு கூட இல்லை, உங்கள்கிட்டயாவது என்கிட்ட அந்த செயின் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களை அப்படி கூட பார்க்கல, என்ன மிஸ் நாங்கள் அந்த சோல்ஜரும் சர்வ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நீ இது தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அவருக்கு சொல்லிட்டு, உங்கள் நேம் எனக்கு தெரியாதானே உங்களுக்கு தேங்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டைம் தேங்க் பண்ணியிருக்கேன், என்ன சர்வ் பண்ண சோல்ஜருக்கு தேங்க்யூ தான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரேயர் கூட பண்ணியிருக்காங்க சின்ன சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நிஜமாக சொல்லிட்டாங்க, நிஜமாக பண்ணியிருக்கா சின்ன சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க பாரு ஜிம்மிங்க பாரு, நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட லவ் ஹைட் பண்ண தப்பு, இல்லை ஃபஸ்ட் லவ் ஹைட் பண்ண தப்பு தான். செகண்ட் நான் சொல்கிறேன் பாரு, என்னை விட்டு கூட போயிடாத, என்னை பனிஷ் பண்ணிக்க போகுதா, பனிஷ் பண்ணிக்கோ திட்டிக்கோ, என்ன கடை நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன், எல்லாமே நான் வந்து பண்ணுறேன் ஓகேவா, நான் என்னோட போய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் ஏன் உங்கள்கிட்ட போகணும் அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு நான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன யோசிச்சுன்னு கேட்குறாங்க. ஜெட்டே பார்க்குறாங்க நான் நீங்கள் ஃபேமிலி ரொட்டேஷன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், அந்த ரீசன் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு மேரேஜுக்கு ஆஃப்டர் என்னை வந்து என்ன பனிஷ் பண்ணி திட்டுவா, என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் எனக்கு வேறு நான் முடிவு பண்ணாக்கா பேபி எனக்கு ஒரு விஷயம் இல்லை ஓகே, பேபி எனக்கு தனியாக கூட வளர்த்துக்க முடியும், தனியாக எனக்கு ஹேண்டில் பண்ண முடியும், எனக்கு வேணும்னு நினச்சிடலாம் மட்டும் உங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க மேரேஜ் பண்ணிட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு டிவோர்ஸ் பண்ண போய் நினச்சிங்களா அப்படி கேட்குறாங்க. உங்களை கோவப்படுவேன் வெறுப்பான்னு நினச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. அம்சன் அப்படி தான் நினச்சேன், எனக்கு நான் சீட் பண்ண நினச்சிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஜம்பு எங்கே சொல்லப்போ அப்படி தான் தோணுச்சு, எனக்கு சீட் பண்ணிட்டீங்களோ, நான் அவசரப்பட்டு ஏமாற்றப்பட்டேன்னு நிறைய பயம் எனக்குள்ள, அவ்வளோ எனக்கு கஷ்டம்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறதா சொன்னீங்களே, அப்படியே கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க எதுக்கு ஏன் அப்படி எனக்குள்ள நிறைய கேள்வி. அதுவும் ஜம்புக்கு சொன்னாங்க என்கிட்ட வந்துட்டு சுகா வந்து அவங்க டச் பண்ண விட மாட்டாங்க, நீங்கள் அந்த ரீசன் நல்லா சொல்கிறாங்க, சத்தியமாக அப்படி இல்லைடா மாஸ்டே சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த மாதிரி இல்லவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபீல் ஆனிச்சு, நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருந்தீங்க, அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டீங்க, அந்த ஹோட்டல் ரூமில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தப்போ கூட அவ்வளோ கேர் பண்ணீங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. என்னால் ஒரு பக்கம் நம்பாமல் இருக்க முடியல, எனக்கு அவங்க கூட உங்களை பற்றி சொல்கிறது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்போ எனக்கு முடிவெடுக்க தெரியல எனக்கு நீங்கள் எனக்கு வெட்டிங் நைட் அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் பண்ண நினச்சிங்களா, நானும் உங்களுக்கு அதே மாதிரி சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன், அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. சரி அப்போ சொல்ல வேணாம், நம்ம சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு 1 வீக் பிஃபோர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப தரசு ஒன் டே அப்போ என்னோட ஃப்ரெண்டு நான் செக் பண்ணி பார்த்தோம், நான் ப்ரெக்னென்ட்டாக தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், அது சொல்லலாம் மேரேஜ் அன்றைக்கி நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க தெரியல, நான் உங்களுக்கு அழகாக சர்ப்ரைஸ் தரப்போன்னு நான் நினச்சிருக்கேன். அதான் சொல்லுன்னா நீங்கள் வேறு ஒரு பர்சன் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ மனசு எவ்வளோ இது உடஞ்சி போயிடுச்சு தெரியுமா. அப்போ மனசு வந்துச்சு இல்லை நீங்கள் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன் இல்லை அவர் தான் லவ் பண்ணுறாரு, அவர் நம்மகிட்ட சில கொஸ்டின் தான் கேட்டேன், நான் ஆன்சர் பண்ணேன். அப்போ அவன் சொன்னால் இல்லை அவர் தான் லவ் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு அப்போ ஜாங் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்களா. அப்போ 11 o'clock உங்களுக்கு மேரேஜ் ஆகும், 11:30 மேரேஜ் சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்போ நான் சொல்லிட்டாங்க டே பார்க்குறாங்க என்ன பேபி அபார்ட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க, நான் பேபி அபார்ட் பண்ண நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பிகாஸ் என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணுனாக்கா நான் ட்ராமா பண்ணி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணுனாக்கா நான் ட்ராமா பண்ணி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. ட்ராமா அப்படி டே பார்க்குறாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்ன பண்ணாலும் தப்பாக எடுத்து முடியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஜங்க் சொல்லிட்டு போயிட்டாங்களா, அந்த டைம் ஒரு கம்மியாக இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி அந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு தெரியல, இந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, உங்களுக்கும் சுகாக்கு நடக்கிற மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணுன்னு தெரியலையா. அதான் நான் உடனே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்டாக ஐடியா கொடுத்தான், நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு பொம்மையில் இருக்க வந்துச்சு அவனை தேடி ஓடி வருவார், இல்லைனாக்கா அவர் அவங்க மேரேஜ் பண்ணிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தோணுச்சு எனக்கு அந்த டைம் வேணும் கூட நினச்சி அப்போ தான் சொன்னாங்க இல்லை அவர் சிகரெட் கொடுக்காத அவர் லவ் பண்ணுறாரு, நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணணும். நீங்கள் வந்துட்டு எனக்கு என்னோட ஃபோன் கால் வந்ததும் என்னோட
ஃபோன் வந்து டக்குன்னு பிக் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் எனக்கு தேடி ஓடி வந்துட்டீங்க. அந்த 7 இயர்ஸ் எல்லாம் போயிருந்தா கூட அது ஒரு ரிஸ்ட் ஆஃப் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சொல்கிறாங்க ஜம்ப் கூட்டு போனால் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அப்போ உடனே ஓடி வந்தீங்களா? எனக்கு அப்புறம் மயக்கத்தில் நான் ஜஸ்ட் நார்மலாக படுத்துனேன். நீங்கள் ஓடி வந்து எனக்கு வந்துட்டு பார்த்து அழுது அப்போ புரிஞ்சுக்கிங்க எந்த லவ் பண்ணி சொல்லிட்டு அதுக்கு அதனால தான் நான் ஷோ கிட்ட ஃபைட் பண்ணி உங்க மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க டேக்கு ஒரு மாதிரி நிச்சயமா அப்புறம் விட்டு கொடுத்த மட்டும் சரியா சொல்கிறாங்க. என்ன சோல்ஜர் நினச்சி ஒரு பர்சன் லவ் பண்ணிருக்க ஒரு பர்சன் நான் லவ் பண்ணுற ஒரு பர்சன் நான் உங்களை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. இருக்குமா சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லை ஒரு விட ஷுகர் இவ்வளோ ரிவெஞ்ச் சொல்கிறாங்க. அதில் இது பண்ண மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துப்பேன் நீ சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறேன் உங்களை யாருக்கும் விட்டு தர முடியாது. நீங்கள் எனக்கு மட்டும்தான் எனக்கு என் குழந்தைங்களுக்கு சொந்தம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. நானும் அப்படிதான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் உனக்கும் நம்ம பேபிக்கு தான் சொந்தம் ஓகேவா? நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ பயப்படாத எந்த சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு லவ்வுக்காக எங்கிற பசங்க தான் தெரியும் லவோட வேல்யூ. நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துப்பீங்க சரி ஜிம்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நான் உங்களை அதை விட நல்லா பார்த்துப்பேன்டா. நான் நீ நல்லா பார்த்துக்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் மொத்தத்தில் உனக்கு தெரியுமா? இது தெரியுமா தான் என்ன அளவுக்கு வேறு யாரும் ஹாப்பியாக இருந்தது ஹாப்பியான பாசம் இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப சஃபரான பாசம் நான் தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியான பாசம் நான் தான். எனக்கு அதுக்கப்புறம் பெஸ்ட் என்கிட்ட இருக்கிற கேரிங் கம்ஃபர்ட் வேர்ட் நான் கேட்டது விட்டு கொடுக்குற அந்த ஒரு இது எல்லாமே உங்கள்கிட்ட தானே கிடைச்சிட்டே சொல்கிறாங்க. எப்படி மறப்பா இவன் இல்லைன்னு ஒரு லைஃப் கூட நான் வந்துட்டு யோசிக்க முடியாது. லைஃப் எனக்கு நீ மட்டுமே நீ கொடுத்த சந்தோஷம் வந்து ஹாப்பினஸ் லவ் கேர் இது மட்டுமே போதும் தெரியுமா? அதே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குற பேர் தன்னை சர்வ் பண்ண சோல்ஜர் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பாரு இதுக்கப்புறம் நான் இதுக்கு அஃபோர்ட் ஆகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இதுக்கப்புறம் எதுவும் அஃபோர்ட் ஆகாது. நீ உனக்கு எதாவது கேட்கணாக்கா என்ன கேள்வி சண்டை போடாதுக்குள்ள என்ன பண்ணலாம்னா பேபி நீ சேஃபாக இருக்கணும் சரியா ஏதாச்சும் ஒரி பண்ணாத ஷுகோட விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இது ஓகே எனக்கு இதாக உனக்கு இதாக நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சரி 2 days சரி தூங்கவே சொல்கிறாங்க. அது உங்க கண்ணை பார்த்துட்டு எதுப்பா தூங்க சொல்லி தூங்க வைக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு வெட்டிங் நைட்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு எல்லாமே அப்படி நடந்துச்சு. அதை தாண்டி என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவனையும் என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் பத்திரம் பார்த்துக்கணும் ஓகேவா? நம்ம பத்திரம் பார்த்துப்போம். எனக்கு ஒரு மற்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்படியே தான் ஜிம்மில் கால் யூஸ் பண்ணுறாங்க. லவ்வி ஜிம்னு சொல்கிறாங்க. லவ்வி 2 days ஜிம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டேக் டேப் பண்ணி தராங்க படுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்த்து எல்லா ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். என்ன பண்ணாக்கா வீட்டில் ஒரு திங்ஸ்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறாங்க. கிச்சனை பார்த்து எந்த திங்ஸுமே இல்லை. என்ன கிச்சனில் கிராசர்ஸ் எதுவுமே இல்லையா? ஸ்டே பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டு அங்கே இருந்து ஆன்லைன் இந்த திங்ஸ் எதுவும் இல்லை. அப்புறம் வாங்கணும் இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜிம் இப்போ இருக்காங்க. இப்போ பக்கத்தே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. செட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற வராங்க. இப்போ தட்டே எல்லா திங்ஸ் அதே இப்போ வீட்டில் தான் நீட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கிட்ட வராங்க. பார்த்து வாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இறங்கி வராங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம்மில் வீட்டில் கிராஸ் திங்ஸ் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாட்டி எதுவும் இல்லை வாங்கணும்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. அவங்க பசிக்கல எனக்கு நீ மறந்து சாப்பிடணும் அப்புறம் மெடிசன்லாம் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கிராஸ் திங்ஸ் அப்புறம் வாங்கிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. பட் என் ஜிம் உட்காந்துருக்காங்க. எனக்கு வார்ம் வாட்டர் குடிக்கணும் போல சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அப்படியா சரி வார்ம் வாட்டரில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி தரேன் குடி நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ போய்ட்டு ஹனி வார்ம் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டு வருது ஜிம் பார்த்துட்டே பார்க்குறாங்க. ஜிம் ஃபுட்டு மட்டும் ரிசீவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஓகே ஜிம் நினச்சி போகிறாங்க. போய்ட்டு ஃபுட்டு ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணி வந்து வைக்கிறாங்க. அந்த பாக்ஸ் மாதிரி ஓகே பாக்ஸ் தான் வந்துருக்கு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அதை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இந்த தான் மறந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. வீட்டு நீட்டாக இருக்கிறாங்க. வந்துட்டு வீடு மிஸ்ஸாக இருந்திருக்கும். ஜிம்மில் அங்கே ஸ்டே பண்ணதுனால இப்போ வீட்டில் நம்ம தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம ஃபுட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிம் தான் அந்த ஃபுட்டு எடுத்து சர்வ் பண்ண சொல்லி ஃபுட்டு பிளேட்டில் 2 வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் அப்படியே கத்திடுறாங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஜிம் பார்த்துறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் கிட்ட ஓடி போகிறாங்க. இப்போ ஜிம் வந்து பாய்ந்து போயிடுறாரு. இப்போ பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஜிம் என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ திரும்பி பார்த்தாக்கா அந்த பாக்ஸ் வந்து ஒரு ஸ்னேக் வந்து எந்திரிக்குது. அப்படியே அவ்வளோதான். ஜிம்முக்கு அதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அங்கே அதை பார்த்து டேக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகுது. பார்க்குறாங்க. ஜிம்மில் அது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஜிம்முக்கு பாருங்க ரொம்ப வேலைக்கு ஆகுறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்துச்சு. ஸ்னேக் அப்படி சொல்கிறாங்க. ஒன்று நாலு இருக்கும் பரப்பிட்டே இதை கம்பேர் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா ஸ்னேக் ரியல் ஸ்னேக்கு அப்படியே அது பாக்ஸ் அப்படியே எந்திரிக்கு அப்படி பார்க்கறது 3 ஆகுது. டேக்கு ஜிம்முக்கு அப்படியே அள்ள விட்டுருது. அப்போ நம்ம தான் செக்யூரிட்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம செக்யூரிட்டி ஓடி வராங்க சார் சொல்கிறாங்க. டக்குன்னு அந்த செக்யூரிட்டி பார்க்குறாங்க. பாக்ஸ் விட்டு பாம்பு வெளில வரத பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ பயம். அது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தான் மயங்கிறாரு. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு தான் ஜிம் பிடிச்சிடறாங்க. இந்த பாட்டு என் பண்ண நெக்ஸ்ட் பாட்டு பார்க்கலாம்.